ஹாய் கைஸ் ஐம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீலான்சர் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைண்ட்டுக்கு நாம கன்னடட்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட ஹையர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஃபைல்ன்றது ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து கன்னடட்டிங் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி ஆர்டிக்கல்ன்றது ஒன்று வாங்கிக்க முடியும். தென் ப்ரொஃபஷ்னலாக வந்து இதை வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? தென் நீங்கள் மோர் தென் எந்த கேட்டகரியில் வெப்சைட் ரன் பண்ணாலும் சரி, எக்ஸாம்பிளுக்கு பிளாகிங் கேட்டகரி அவ்வளவு அஃபிலியேட் ஹூ காமர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மோர் தென் நீங்கள் பிளாகிங் கேட்டகரியில் ட்ராவலிங் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது ஹெல்த் அண்ட் வெல்னஸ், தென் இது போகிற கிரிப்டோ ட்ரேடிங்கு மோர் தென் ஆக்சுவலி இது வந்து மைக்ரோ நிச்சஸ் பேஸ் பண்ணி பேசணும் அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட 500+ மேலே இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுற வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அல்லது ப்ரொஃபஷ்னலாக டே டு டேட் வந்து ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? நீங்கள் எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணாலுமே நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து ஃபியூர் ஒய்டட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணி ஆர்டிகல்ஸ் வந்து ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மினிமமாக வேர்ட்ஸ் வந்து 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் ஆர்டிகளோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் கன்வெர்ட்டிங் சர்வீஸ் வந்து தேவைப்படுது, இன்க்ளூடும் முக்கியமாக ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வேணும் அப்படின்னா சாம்பிளுக்கு ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து வாங்கி பாருங்கள். உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தா மட்டும் அகைன் வந்து எனக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து கொடுங்க, இல்லைனா கொடுக்க வேண்டாம். ஓகேங்களா? தென் அது எல்லாமே எந்த இடத்தையும் நான் வந்து கம்பல் பண்ண விரும்பலை, நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ நான் ப்ரொஃபஷனலாக இதை பண்ணிகிட்ருக்கேன், தேவைன்னா வாங்கி பாருங்கள். ஓகேங்களா? தென் இதை தாண்டி வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தென் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். தென் நம்ம வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு வெப்சைட்டுக்கு அப்ரூவல் வாங்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் நான் 25,000 வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் 27,000 நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட் வந்து அப்படியே நீங்கள் டேரெக்டாக பை பண்ணி வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? தென் அது போக வெப்சைட் வந்து பில்டு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான பேக்கேஜ் வந்து வச்சுருக்கேன். ஆட்சன்ஸ் அப்ரூவல் சர்வீஸ் தனி, இது விட்டுருங்க. வெப்சைட் பில்டு பண்ணுறதுல 3 விதமான பேக்கேஜ் நம்மக்கிட்ட இருக்குது. ரூ. 7,000, 15,000 அண்டு 25,000. ஓகேங்களா? இதில் ஒவ்வொரு பேக்கேஜ்லையுமே ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பிகினருக்கு வந்து 7,000, பிகினர் அண்ட் ப்ரோ லெவலில் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 15,000 பேக்கேஜ் வந்து எடுக்கலாம். அதுவே வந்து 25,000 பேக்கேஜில் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்காது, சர்வீஸ் எதுவுமே கிடைக்காது. உங்களோட வெப்சைட்டுக்கு நான் அதாவது உங்களுக்கு பதிலாக நான் ஒர்க் பண்ணி மானிட்டேஷன்றது ஒன்று வாங்கி கொடுப்பேன். அதுதான் இந்த 25,000 பேக்கேஜோட பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? தென் இதை தாண்டி அதாவது கஸ்டமைஸ்டு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென் சாரி கைஸ், ஒரு கால் வந்துடுச்சு. தென் அகைன் டாபிக்ஸ் கண்டினியூ பண்ணலாம். தென் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? தென் வெப்சைட்டை பில்டு பண்ணி கொடுக்குறது கனெக்டிங் சர்வீஸ், தென் இது போக ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜ் அண்ட் டெக்னிக்கல், இதை தாண்டி முக்கியமாக ஆஃப் பேஜில் வந்து நம்ம டாமினேட்டாக ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவிலே தமிழில் நான் மட்டும் தான் ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இந்த பேக்லிங் சர்வீஸ் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? பேக்லிங் சம்மந்தமாக, கனெக்டிங் சம்மந்தமாக, அது போக ஆட்சன்ஸில் மணி மேக் பண்ணுறது, இது போல் பல விதமான வீடியோஸ் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிரும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம இன்றைக்கி யூசர்ஸ்க்கு நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் எப்படி பண்ணி கொடுத்துருக்கோம், தென் இதில் நம்ம எப்படிலாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்றது நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆர்டிக்கலாக இருந்தாலும் சரி, அதில் வந்து நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா ஃபியூர் ஒய்டட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? அது என்ன ப்ரோ ஃபியூர் ஒய்டட் எஸ்இஓ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பிகினருக்குலாம் தெரியாது, தெரிஞ்சுக்குங்க. தென் இங்கே வந்து கூகுள் பொறுத்த வரைக்கும் 3 மந்த்துக்கு ஒன்ஸ் அப்படின்னா 6 மந்த்துக்கு ஒன்ஸ் கண்டிப்பாக கோர் அப்டேட் வந்துடும். ஓகேங்களா? கோர் அப்டேட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா வழக்கத்துக்கு மாறாக உங்களுடைய வெப்சைட் ஆனது நீங்கள் நம்பர் 5ல், ஓகேங்களா, 5னா நான் டாப் 10 கூட இருக்கிறது, நம்பர் 5 பொசிஷனில் நீங்கள் எங்கே ரேங்க் ஆயிருந்தாலுமே உங்களுடைய பொசிஷன் வந்து வழக்கத்துக்கு மாறலாம். ஓகேங்களா? அதாவது 2வது பொசிஷனில் இருப்பீங்க, 3வது பொசிஷனில் இருப்பீங்க, எங்கே இருந்தாலும் 9, 10க்கு கூட அது போல் போவீங்க. அதே போல் 10, 12ல் இருக்கிறவங்களாம் சடனாக 1, 2க்கு வருவாங்க. ஓகேங்களா? இது போல் வந்து ப்ராப்ளம் வந்து பார்ப்பீங்க. இதை தாண்டி வந்து கூகுள் கோர் அப்டேட் வரும்போது கீவேர்டு டென்சிட்டி எப்படி இருக்குது, ஓகேங்களா, நம்ம வந்து கீவேர்ட்ஸ் எங்கேயாச்சும் டஃப் பண்ணி இருக்குமா அப்படின்ற போலாம் நிறைய பார்க்கும். ஓகேங்களா? தென் இந்த இடத்த ஒரு சிலது வந்து என்னால் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன், புரிஞ்சுக்குங்க. ஏன்னா கூகுளுடைய அல்காரிதம் வந்து ஈஸியாக வந்து வேர்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணி வீடியோ வந்து டிலீட் பண்ணுறதும் தனி சேனல் டெர்மினேட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? தென் இதுவே கொஞ்சம் இன்டெரக்டாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? தென் இது போல் பலவிதமான பிரச்சனைகள் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஓகேங்களா? தென் இதில் எந்த ப்ராப்ளமும் வராமல் நம்ம வந்து பக்கா ப்ரொஃபஷனலாக வந்து ஃபியூர் ஒடேட்டஸை வந்து ஃபாலோ பண்ணுறதால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் எந்த ஒரு அதாவது எவ்வளோ நாளானாலும் சரி லாங் டைம் டார்கெட்டில் நம்ம ஆர்டிக்கல்ன்றது ரேங்கிங் தான் ஆகுமா தவிர அதனால் எந்த ஒரு யூசேஜும் இல்லாமல் போகவே வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? தென் இதில் வந்து ஹைலைட்டான வந்து பார்த்திங்க அப்படின்னா கீவேர்ட் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா
இப்போ 1000 வேர்ட்ஸில் வந்து நம்ம ஒரு ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் மினிமமாக 4லேருந்து 10 இடத்த எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து ஃபியூர் ஐடென்டிட்டிக்குள்ள வரும். ஓகேங்களா? அது இல்லாமல் யூசர்ஸ் என்ன நீடுக்காக வந்து ஆர்டிகல்ஸ் நம்மக்கிட்ட கேட்குறாரு. அவர் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக கேட்குறாரா, அல்லது ஆல்ரெடி வெப்சைட் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டு மணி மேக் பண்ணணுன்றது, அதாவது கொஞ்சம் சீக்கிரமாக ரேங்கிங் பொசிஷனை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கேட்குறாரா, இல்லை அப்படின்னா எனக்கு இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, நான் ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணணும், எப்போயோ ஒன்று மேலே வரட்டும், ஆனால் வந்தால் சரி அப்படின்றவங்களுக்கு ஒரு கேட்டகரி இருக்குங்க. இதை தாண்டி ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து காம்படிட்டர் இருக்காங்க ப்ரோ, அவங்களை எப்படியாவது அந்த பொசிஷன்லேருந்து இறக்கிட்டு நான் மேலே போகணும் அப்படின்றவங்களுக்கு இதே போல் ஒவ்வொருத்தருடைய திங்கிங் அண்ட் மைண்ட் செட்டை பொறுத்து கீவேர்டோட ரைட்டிங் மெத்தடு டோட்டலாகவே சேஞ்சஸ் செய்யப்படும். ஓகேங்களா? தென் பிளாக் அட் எஸ்இஓலாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ போய் வச்சுன்னா எப்படி சொல்கிறது, வித்தின் 1 வீக்லேயே மேலே வந்துட முடியும். புரியுதுங்களா? தென் இதை தாண்டி வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பலை, புரிஞ்சுக்குங்க. தென் இது போல் நம்ம ப்ரொஃபஷனலாக வந்து ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஃபியூர் வேர்ட் எஸ்இஓவில். ஓகேங்களா? தென் இப்போது ஒரு ஆர்டிகல்ஸ் நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அது கூகுளில் ரேங்க் ஆகிறதுக்கு என்னென்ன தேவை அதை மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். முக்கியமாக பிகினருக்கு. ஓகேங்களா? நீ வந்து ஆல்ரெடி இதில் வந்து உனக்கு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸாக இருந்தாலுமே ஒரு சிலர் வந்து செய்யக்கூடிய தவறுகள் என்னன்றது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டென்ட் ரைட் பண்ணுறது. ஓகேங்களா? டைம் இருக்கிறதால அப்படின்ற ரேஞ்சுக்கு மெட்டா டிஸ்கிரிப்ஷன்றது போட மாட்டாங்க. ஆனால் போடா, டிராஃபிக்கே வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமோட்டிவ். ஓகேங்களா? பட் ஒன் திங், அப்படிலாம் நீங்கள் யாருமே இருக்காதீங்க. முக்கியமாக பிகினருக்கு உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா, அதாவது நீ போஸ்ட்டு போட்டு கண்டென்ட்டை எழுத முடிஞ்சால் எழுத முடியலையா, அதாவது பப்ளிஷ் பண்ணணும் ஒரு சுச்சுவேஷன் உனக்கு இருந்தால் மட்டும் என்ன பண்ணுற, டைட்டில் கொடுக்குற, கரெக்டான மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற, அதுக்கு ரிலவெண்ட்டான பக்காவான ஃபோக்கஸ் கீவேர்டு என்னவோ அதை கொடுக்குற, தென் அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டுக்கு சம்மந்தமான 100 அல்லது 150 வேர்ட்ஸ்க்குள்ளே கண்டென்ட் போட்டு அந்த 150 வேர்ட்ஸ்க்கு ரிலவெண்ட்டான ஒரு இமேஜ் கொடுத்து கரெக்டான அல்டெக்ஸ்ட் கொடுத்தாலே அந்த ஆர்டிகிள்ன்றது கூகுளில் ரேங்க் ஆகும். ஓகேவா? நீ கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணி ஆகணும்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீ இப்படி பண்ணலாம். அதை விட்டுட்டு நான் சும்மா டைட்டில் வைப்பேன், கண்டென்ட்டு ஓகேவா, காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு போயிடுவேன் நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டில். அதாவது பர்டிகுலராக நானும் சொல்ல வரல, எங்கிட்டேருந்து நீங்கள் யாருக்கிட்ட இது போல் சர்வீஸ் எடுத்தாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து ஒரு பிகினர் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னா அனதர் வெப்சைட்லேருந்து கண்டென்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது போல் நீங்கள் எந்த மிஸ்டேக் பண்ணாலுமே அதாவது பண்ணுறது கொஞ்சம் ஒழுங்காக பண்ணேன் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஆனால் நீ பண்ணுறது எல்லாமே தப்பு தான், அது எதுக்கும் யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? காப்பி பேஸ்ட் பண்ணுறதுலாம் அது எந்த விதத்துலையும் வந்து, ஏன்னா வந்து அதுக்கான ஓனர்ஷிப் வந்து ஒரிஜினல் கண்டென்ட் யார் பப்ளிஷ் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் இருக்குமே தவிர உன்னோட வெப்சைட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே டூப்ளிகேட் கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் பிகினர் செய்யக்கூடிய தவறுகள் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது எதுவுமே பண்ணாத. ஓகேவா? உன்னால் 100 வேர்ட்ஸில் தான் கண்டென்ட் போட முடியுது அப்படின்னா அந்த 100 வேர்ட்ஸுக்குமே கரெக்டாக ஓகேவா ரைட் பண்ணுற டைட்டில், ஃபோக்கஸ் கீவேர்ட், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக அதாவது வந்து கேட்டகரி செலக்ட் பண்ண போகிற, டேக்கை கொடுக்க போகிற, பப்ளிஷ் பண்ண போகிற, அவ்வளோதான். ஓகேவா? வேறு எதுவுமே கிடையாது இதில். அதை விட்டுட்டு நீ டைம் வேஸ்ட்டு, எப்படி சொல்கிறது, காப்பி பேஸ்ட் ஜாப்ன்ற போல் நீ போய் அனதர் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை போய் சுட்டுன்னு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அதெல்லாம் 1% கூட யூசேஜ் கிடையாது. ஓகேங்களா? யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க நாம் செய்யலான்னு சொல்லிட்டு ட்ரைலாம் பண்ணாதீங்க. அதே போல் சம் டூல் யூஸ் பண்ணி யாரும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணாதீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம் நண்பா, புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? தென் இப்போ அகைன் டாபிக்குள்ளே வரலாம். தென் நீங்கள் எங்கிட்டேருந்து ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆர்டிகல் வாங்கினாலும் சரி அல்லது மல்டிபிள் ஆர்டிகல்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கோ. ஓகேவா? நீங்கள் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் வாங்கினாலுமே உங்களுக்கு இது போல தான் இருக்கும் ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையும். ஓகேவா? ஸோ என்னுடைய பிராண்டான ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் இது வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டில் அட்டாச் செஞ்சுருப்பேன். ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்ட இந்த என்னுடைய அதாவது ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதே போல் நீங்கள் வந்து நிறைய பேர் என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அனதர் தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க்கில் போய் நீங்கள் செல் பண்ணுறீங்க. அது உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் என்ன நேம் வேணால் போட்டு நீ செல் பண்ணிக்கோ. அதை நான் எங்கேயும் வந்து நான் தான் பண்ணி கொடுத்தேன்னு சொல்ல போகிறது கிடையாது. ஓகேவா? தென் இங்கே என்னுடைய பிராண்டுன்றது கண்டிப்பாக அட்டாச் செஞ்சுருப்பேன் எல்லா டாக்குமெண்ட்டோடையும். ஓகேவா? தென் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கு இன்க்ளூடு கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஈஸியாக நீங்கள் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் கான்டாக்ட் நம்பர் பார்த்து. ஓகேவா? அடுத்ததாக யூசர்ஸ் என்ன நீடுக்காக நம்ம கிட்ட கண்டென்ட் வாங்குறாரு, ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கா, அஃபிலியேட்டா, ஹூகாமஸா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா, இது போல் என்ன ரீசனுக்காக வாங்குறாரோ அதை அட்டாச் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் இன்றைக்கி ரேஞ்சுக்கு நீங்களாம் நிறைய பேர் வந்து சம் டூல்ஸ் வச்சு செக் பண்ணுவீங்க இல்லையா, எல்லாத்துலேயும் செக் பண்ணதுக்கான ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து நான் அட்டாச் செஞ்சுருக்கேன். ஓகேவா? தென் இதை தாண்டி கூகுளில் ரேங்க் ஆகிறதுக்கு என்னென்ன இம்பார்ட்டனோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஃபோக்கஸ் கீவேர்டு என்னென்னு தெரியாது, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னென்னு தெரியாது. பிகினருக்கு இது முக்கியமாக சொல்கிறேன். ஒரு கண்டென்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு அவ்வளோதான், டைட்டில் ஆரம்பித்து போயிட்டு டில் எண்டு வரைக்கும் நீ அவ்வளோ போய் ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறத விட இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து அதாவது பிளாகர் அண்டு வேர்ட் ப்ரெஸ் அண்டு கஸ்டமைஸ்டு வெப்சைட் நீங்கள் எதில் டெவலப் பண்ணி ஒர்க் பண்ணாலுமே
பாருங்கள் கரெக்டான ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றது கொடுத்தாச்சு. நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் தான் ஃபோக்கஸ் கீவேர்டாக இருக்கும். ஓகேங்களா, அது கொடுத்துட்டேன். அதுக்கு ரிலவெண்ட்டாக மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோக்கஸ் கீவேர்டு அட்டாச் பண்ணி நம்ம ஃபர்தராக 150 வேர்ட்ஸ்குள்ளேயே மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரேங்க் மேத், எஸ்எஸ்சிஓ, ஆல் இன் ஒன் எஸ்சிஓ இது போல் சம் பிளகின் வந்து ஏதாவது யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, எதுக்கு எல்லாத்துக்குமே கன்வென்ட்டாக வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, தென் இதை தாண்டி நீங்கள் பிளாகராக இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் எதுவாக இருந்தாலும். ஓகேங்களா, டெவலப்பர்லாம் நீங்கள் வந்து இருக்கீங்க, கஸ்டமர்ஸில் சிஎஸ்எஸ் ஜாவாலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து கஸ்டமர்ஸில் வந்து டேக் கொடுத்துப்பாங்க, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துப்பாங்க. அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா, தென் அதை தாண்டி எஸ்இஓ அண்ட் ரீடபிலிட்டிக்கு ஈக்குவலாக டைட்டிலையுமே ஃபோக்கஸ் கீவேர்டுன்றது அதை அட்டாச் செஞ்சுருக்கும். ஓகேங்களா, தென் அதை தாண்டி பேராகிராஃப் அரேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கலாம். 150 வேர்ட்ஸ்குள்ளேயே அதிகபட்சம் 200 வேர்ட்ஸ்குள்ளேயே ஒவ்வொரு பேராகிராஃபாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். டார்கெட் கீவேர்டு என்னவோ அதை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகேங்களா, தென் இதில் வந்து இது ஃபுல்லாகவே அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கண்டென்ட் ரைட் பண்ணியிருக்கிறதால இந்த வந்து பர்டிகுலராக பேராவாக தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா, இதுவே வந்து நீங்கள் பிளாக் அண்ட் கேட்டகரி அல்லது எப்படி சொல்கிறது ஒரு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் டெக் பேஸ் பண்ணி இது போலலாம் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த போல் நம்பர் ஆஃப் பேண்ட்ஸ், புல்லட் பேண்ட்ஸ் அண்டு அதாவது H3 H4லாம் நீங்கள் கூட பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் H1 டைட்டில், H2 சப்டைட்டில், அடுத்ததாக நம்பர் ஆஃப் பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நம்பர் ஆஃப் பேண்ட்ஸ்லேயே தேவைப்படக்கூடிய இடத்த வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு இல்லையா, அதில் வந்து H3ஆகவும் ஒரு சில டைமில் வரும், H4ஆகவும் வரும். ஓகேங்களா, தென் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. பட் நீங்கள் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா, தென் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க, இப்போ புல்லட் பாயிண்ட் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா, தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்க்கு வந்து எந்தெந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காட்டணுமோ எல்லாமே பக்கவாக நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். தென் ஒவ்வொரு ஆர்டிக்கல் ஃபஸ்ட்லேயும் சரி எண்ட்லேயும் சரி கண்டிப்பாக வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் அண்டு வாட்ஸ்அப் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எங்கிட்ட வந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, சரி ப்ரோ, மெயில் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா எப்படி வந்து ரிசீவ் ஆகும்? ஓகேங்களா, அது இல்லாமல் நீங்கள் வந்து கேட்கலாம் ப்ரோ ஃபைல் வந்து எப்படி சென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. வாட்ஸ்அப், டெலகிராம், சோஷியல் மீடியா எதில் ஷேர் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து எப்போயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் மெயிலில் தான் வந்து டாக்குமெண்ட்ஸ்ன்றது ஒன்று ஷேரே பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு மெயில் வந்து ரிசீவ் ஆகுதுன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும். மெயிலில் மோர் தென் 5+ ஆர்டிகல்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜிப்பைலோட அட்டாச் பண்ணி போட்டு விடுவேன். ஜிப்பைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்களாவே உங்களுக்கு அதில் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபைலுன்றது உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, தென் ஒரு மெயில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நேம் அட்டாச் செஞ்சு அதில் ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் இந்த பிராண்டில் உங்களுக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். மெயிலில் வந்து பார்த்திங்கன்னா என்னை பற்றியான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. தென் இதை தாண்டி என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மெயிலுமே என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் என்னோடய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். கம்பல்சரி மெயில் ஐடி இன்க்ளூடு. ஓகேவா, தென் ஒரு ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதில் மினிமம் கேரண்டி என்ன நான் கொடுக்குறேன். மினிமம்லாம் இல்லை, 100% கேரண்டி என்ன அப்படின்னா 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஸோ உங்களுக்கு வந்து 1500 வேர்ட்ஸ்ன்றது 1200 இருக்கலாம், 1300 இருக்கலாம், அல்லது 1700 இருக்கலாம், அல்லது 2000 இருக்கலாம், 2000 இருக்கலாம், அப்படின்னா 2500 இருக்கலாம், 3000 கூட இருக்கலாம். ஓகேங்களா, நான் மினிமமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து மினிமமாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது எஸ்இஓ ஆப்டிமேஷன் பொறுத்த வரைக்கும் மோர் தென் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எஸ்இஓனா என்னன்னு தெரியாது. ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல் இது 3 மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஒரு பேராகிராஃப் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், எந்த இடத்த ரீடபிலிட்டி வந்து கம்மா வைக்கணும், புல் ஸ்டாப் வைக்கணும், அது போல் எந்த இடத்த சென்டென்ஸ் வந்து கட் பண்ணி கரெக்டாக அடுத்த பேராக அரேஞ்ச் பண்ணுன்றது உங்களுக்குலாம் தெரியாது. அது எல்லாமே A to Z கரெக்டாக H1, H2, H3 இது போல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணுறது வந்து வேர்ட்ஸ் ஹைலைட் பண்ணி காமிக்கிறது, இன்டர்லிங்க் அவுட்பாண்ட் லிங்க் வந்து எல்லாமே மோர் தென் எல்லாமே டாக்குமெண்ட்டில் அட்டாச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, ஸோ எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் ஒர்க் பண்ணாலும் சரி, ரேங்க் மந்த், ஆல் இன் ஒன் அண்டு எஸ்இஓ நீங்கள் எந்த பிளகன் யூஸ் பண்ணாலுமே அதுக்குமே ரீடபிலிட்டி அண்ட் எஸ்இஓ ஃபுல்லி ஆப்டிமைஸ்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததாக பிளாரஸை பொறுத்த வரைக்கும் 100% யூனிக்காக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஓகேங்களா, தென் நம்ம எழுதக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு பேராகிராஃபும் அனதர் வெப்சைட்டில் இருந்து 1% கூட உங்களுக்கு மேட்ச் ஆகாது. ஓகேங்களா, அடுத்ததாக ரீடபிலிட்டி பொறுத்த வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு 60%க்கு நான் வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். யாராலையும் இது 100% கொண்டு வந்து நிறுத்த முடியாது. ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா இங்கே வந்து ஸ்லாங் வித் ஸ்டைல்ன்றது சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து இப்போ கேஷுவலாக இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கலையா இது போல் நான் பேசிகிட்டு இருப்பேன். பட் ஆனால் இதுவே கொஞ்சம் லைட்டாக டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் சேஞ்சஸ் ஆகும்போது ஸ்லாங் மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மதுரைக்கெலாம் போயிட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு விதமான ஸ்டைல்ஸ் வந்து பேசுவாங்க. ஓகேங்களா, தென் மதுரை தாண்டி அது இப்போ சென்னைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஒரு மைனூட்டாக வந்து நம்ம பேசுகிறது புரியுது நமக்கு, பட் ஸ்லாங் மட்டும் சேஞ்சஸ் ஆகுது இல்லையா. அது போல் தான் அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ன்ற போல்
நம்ம என்ன கேட்டகரியில் ரைட் பண்ணுறோமோ, ஒரு ஆப் பேஸ் பண்ணி எழுதினாலும் சரி, அல்லது ஒரு டெக் பேஸ் பண்ணி எழுதினாலும் சரி, அல்லது ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ஸு, அல்லது பிஸ்னஸ் வெப்சைட்டு, அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த போல உள்ளே இருக்கக்கூடிய ரைட்டிங் அண்டு ரைட்டிங்கோடைய சென்டென்ஸோடைய ஸ்லாங் வந்து சேஞ்சஸ் செய்யப்படும். ஓகேங்களா? அதனால் அது யாராலையும் 100% கொடுக்க முடியாது. அதை மீறி யாராச்சும் 100% கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். ஓகேவா? சரி, அடுத்ததா நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். தென் இதில் வந்து பேசிக்காக இல்லை ப்ரோ என்னால் வந்து வெப்சைட் பில்டு பண்ணுறதுக்கு இல்லைங்கட்டா காசுலாம் கிடையாது ப்ரோ, ஒரு ரூ. 1000 2000 பண்ணலாம், ஏதோ அதை அடித்து பிடிச்சி ஏதோ ஒன்று முன்ன பின்ன ரெடி பண்ணி கொடுத்துருவோண்ணா அப்படின்றவங்களுக்கு பிளாகர்லேருந்தே நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் நண்பா. நீ வந்து சும்மா எப்படி சொல்கிறது, நீ 10,000 எடுத்துகிட்டு வா 20, அதெல்லாம் வேணாம் ஓகேவா? 7,000 மினிமம் ப்ரைஸ், 15,000 25,000 3 பேக்கேஜ் தான் நம்மக்கிட்ட. 7,000 என்ன அப்படின்னா உனக்கு 1 இயருக்கான ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறதுக்கே மினிமம் 3,500 4,000 வரைக்கும் செலவாயிடும். ஓகேவா? தென் உன் வெப்சைட்டுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வாங்கணும் 1 இயருக்கு லைசன்ஸ் கேட் அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் போய் நீயா வாங்கதான் இருந்துச்சுன்னா ஒரு வெப்சைட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 5,000 செலவு பண்ண ஒரு கீ பர்ச்சேசிங் பண்ணனா அப்போ எவ்வளோ ஆச்சு நீ கணக்கு பண்ணிப்பார். பட் ஆனால் இந்த ஒர்க்லாம் உனக்கு வந்து எதுவுமே இருக்காது.